அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன். நெகேமியா 2ல் 8ஆம் வசனம் பாருங்களேன். நெகேமியா அலங்கத்தை கட்டும்படியாய் ஏவப்பட்டு அவர் அலங்கத்தை கட்ட போகிறார். அப்ப நடக்கிற காரியங்கள் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ராஜா அவரை பார்த்து கேட்பாரு, நீ துக்க முருகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்போ ராஜாவுக்கு நெகேமியா பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவன் சரியில்லை ஆளு. சில நேரம் நம்ம வெளியே தோற்றத்தை இதை பார்த்தே சொல்லிடலாம், நீ சரியில்லை, ஏதோ பிரச்சனை உனக்கு இல்லை. அப்ப ராஜா சொல்றாரு, இது வியாதியெல்லாம் உனக்கு இல்லப்பா, இது மனதின் துக்கமே. அப்போ நம்ம ராஜா, நம்ம ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். அப்போ இருதயத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க துக்கமுகமா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறார், இது மனதின் துக்கமே அறிய வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அப்போ அவன் என்ன சொல்றான், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப 8ஆம் வசனத்துல பாருங்களேன், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்போ இவர் கேட்கிறார் ஒரு ஃபேவர், இந்த மாதிரி அலங்கத்தை கட்டணும், அதுக்கப்புறம் கதவை ரெடி பண்ணணும், நான் தங்குற வீட்டை ரெடி பண்ணணும், இதுக்கெல்லாம் ராஜாவோட வனத்துல இருக்கிற மரங்கள்லாம் வேணும், நீங்க ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு ஃபேவருக்காக போகிறாரு. அப்போ வசனம் போட்டிருக்கு, தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் நீங்கள் அதிகாரிகளிடத்தில் போய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு சைனுக்காக ரொம்ப வருஷம் போறீங்க, இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் அந்த சைன் இன்னைக்கு போடுவாங்க. எது உங்களுக்கு சாங்ஷன் ஆகாம இருக்கோ இன்னைக்கு சாங்ஷன் ஆகும். ஆமென். அந்த தேவனுடைய தயவுள்ள கரம், அந்த ஃபேவர் ஆஃப் காட் உங்க மேல இருக்கு பாருங்க. அந்த ஃபேவர் ஆஃப் காட் இருக்கிறபடினால நீங்க இருக்கிற தாமதங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் தயவுள்ள கரம் உண்மையில் இருக்கிறது. இவன் கேட்டது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். ராஜாவுடைய வனத்துல இருக்கிற மரங்களை கேட்கிறாரு. எதுக்குன்னா அலங்கத்தை கட்டுறதுக்கு, கதவு வேலைக்கு, வீட்டு வேலைக்கு, எல்லா வேலைக்கும். அப்ப எவ்வளவு வேணும்? ஆனா ராஜா பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா தயவுள்ள கரம். அவன் யார் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறானோ அவெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடையதை கொடுக்க போறான், நீங்க கேட்கறத கொடுக்க போறான். அவன் இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பான்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு தேடி கொடுக்க போறாங்க. தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அவன் 18ஆம் வசனம் பாருங்களேன், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்ப இதை போய் அவங்ககிட்டலாம் போய் சொல்றான், கர்த்தருடைய கரம் என் மேல நன்மையா இருக்குப்பா, ராஜா எனக்கு இதெல்லாம் கட்டளையிட்டு இருக்காருப்பா. இது சொன்னோன்னே மக்கள் எல்லாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள், அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று கூடிக்கொண்டார்கள். ஆமென். அப்போ கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல தேவன் ஜனங்களுடைய இருதயத்திலே பேசி அவர்கள் உங்களோடு கூடிக்கொள்ளும்படியாய் செய்வார். தெய்வீக இணைப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று ஒரு அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். தாமதங்களுக்கு முடிவு உண்டு இன்றே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.